ஹலோ நண்பா, இந்த வருஷம் முடிய போகுது. இன்னும் 2 அல்லது 3 மாசங்கள் தான் இருக்கு. நீங்க இந்த வருஷத்துல எழுதின கோல்ஸ் எல்லாத்தையும் தூசி தட்டுற நேரம் வந்துடுச்சு. இந்த உலகத்துல 90% பீப்பிள் அவங்க கோல் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. முடியலன்னாலும் பரவால்ல, அந்த கோலுக்காக 1 ஆர் 2 மந்த்ஸ் சின்சியரா வொர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க நண்பா. நம்ம கிட்ட இன்னும் டைம் இருக்கு. எப்படி இத நான் சொல்றேன்னா, நீங்க தியேட்டர்ல போய் ஒரு மூவி பார்க்கிறீங்க. அந்த மூவியோட ரன் டைம் 2 அல்லது 3 ஹவர்ஸ் இருக்கும். நீங்க வெளிய வரும்போது, யாராவது மூவி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த லவ் சீன், ஆக்ஷன் சீன், கிளைமாக்ஸ் சூப்பர். ஆனா சில சீன் மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. அதுபோல நம்ம லைஃப்லயும் நாம நினைவில் வைப்பது அந்த எண்டிங் மொமெண்ட்ஸ் தான். எப்படி ஒரு மூவியோட ஹீரோ கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணி மூவி எண்ட் பண்றாரோ, அதுபோல இந்த இயர்யோட லாஸ்ட் 2 ஆர் 3 மந்த்ஸ் நம்ம எப்படி எண்ட் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த வருடம் ஸ்டார்ட்டிங்ல எழுதின கோல்ஸ் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம் நண்பா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் என்றா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் எக்ஸாம்ஸ்ல லாஸ்ட் டைம்ல படிச்சு எப்படி கிளியர் பண்றோமோ, அதே மாதிரி இந்த இயரோட லாஸ்ட் 2 ஆர் 3 மாசங்கள்ல நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம் நண்பா. நான் சொல்லப் போற விஷயத்த ஃபாலோ பண்ண போறீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா. ஸ்டார்ட் நவ் யுவர் கோல்ஸ் அண்ட் சக்சஸ். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நியூ இயர் வரட்டும், அதாவது ஜனவரி வரட்டும். ஜனவரி வந்துச்சுன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் என்று. ஜனவரி வந்ததும் நான் என் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஜனவரி வந்ததும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே சோம்பேறித்தனமா இருக்கிற நம்ம மைண்டோட ஒரு எஸ்கேப் மாதிரி தான் நண்பா. ஆக்டிவலா நம்ம எதிர்பார்க்கிற சேஞ்சஸா இப்பவே பண்ண முடியும். ஆனா நம்ம ஃபியூச்சருக்காக காத்திருக்கிறோம். பின்னாடி பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். ஏன் அப்படி யோசிக்கணும் நண்பா? இப்போதே யோசிங்க. இன்னைக்கு என்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு பாருங்க. பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஸ்மால் ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு மொமெண்டம் தரும். அட இவ்ளோ கம்மியாவா ஒர்க் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாமேன்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, இப்பவே எழுந்து 5 முதல் 10 புஷ் அப்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இது சின்ன ஒர்க்கா இருந்தாலும் இப்பவே ஸ்டார்ட் பண்ற மூவ்மெண்ட் தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகும் நண்பா. நம்பர் 2, நாலேஜ் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன். இப்போ எல்லார்கிட்டயும் நாலேஜ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாலேஜ் என்பது இன்ஃபர்மேஷன், லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங். புக்ஸ், யூடியூப் வீடியோஸ், பாட்காஸ்ட், மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாத்திலிருந்தும் நம்ம நிறைய திங்ஸ் கத்துக்கிறோம். தேவைக்கு அதிகமாவே நாலேஜ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, அதை அச்சீவ் பண்ண ஏஐ சாட் பாட் கேட்டாலே உங்களுக்கு அது கிளியரா எப்படி பண்ணணும்னு சொல்லிடும். ஆனா இப்போ ப்ராப்ளம் நாலேஜ்ல இல்ல, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. சில பேர் எக்ஸிபிஷன் பண்ணா கூட ஓவர் கன்யாலஜ் எக்ஸிபிஷன் மாத்திடுவாங்க. ஆனா ஆக்சுவலா நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணாதான், கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் ஏத்தி ஒர்க் அவுட் பண்ணாதான் மசில் உங்க பாடியில டெவலப் ஆகும். யூடியூப்ல ஒர்க் அவுட் பண்ற கன்யாலஜ் மட்டும் பார்த்துட்டே இருந்தா நம்ம பாயோட பசியல் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அதை கரெக்டா ஜிம் போய் கத்துக்கிட்ட நாலேஜ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம மசில் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணா போதாது நண்பா, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் நண்பா. நம்பர் 3, பிக் ஒன் திங் அண்ட் பிளாக் யோர் டைம். நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒரே நேரத்திலே நிறைய விஷயத்தை ட்ரை பண்றது. அதான் ரிசல்ட். அது எந்த விதத்திலையும் ஃபுல் சக்சஸ் கிடைக்க போறது இல்லை நண்பா. அதாவது உனக்கு ஒரு கோல் இருக்கா? ஸ்டடி, பிசினஸ், ஃபிட்னஸ் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணு. அந்த நேரத்துல அந்த ஒர்க் மட்டும்தான். எக்ஸாம்பிள், நீ காலை 6 to 8 ஸ்டடி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அந்த 2 ஹவர்ஸ்ல ஃபோன், சேட், சோஷியல் மீடியா டோட்டல் பிளாக். ஜஸ்ட் ஃபோக்கஸ் மோட். நீ கன்சிஸ்டண்டா இதை ஃபாலோ பண்ணினா நீ 60 டேஸ்லவே வேற லெவலுக்கு போயிருப்ப. நண்பா, சக்சஸ் எப்பவும் மல்டி டாஸ்கிங்ல வராது, டீப் ஃபோக்கஸ்ல தான் வரும். ஸோ ஃப்ரம் டுடே, பிக் ஒன் திங், பிளாக் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் கிவ் யுவர் 100%. நம்பர் 4, ஃபைண்ட் யுவர் ஆப்ஸ்டிகல்ஸ். நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கும். ஆனா அந்த கோல் ரீச் ஆகாம தடுக்கிற சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் ஆப்ஸ்டிகல்ஸ். ஆப்ஸ்டிக்கல்னா என்னன்னா, நம்ம ட்ரீம்க்கு முன்னாடி நிக்கிற தடை. அது வெளியில இல்ல நண்பா, அது நம்ம உள்ளதான் இருக்கு. சில நேரம் ஃபியர், சில நேரம் லேசினஸ், சில நேரம் நெகட்டிவ் தாட்ஸ், சில நேரம் நம்ம செல்ஃப் டவுட். இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையோட ரியல் ஆப்ஸ்டிகல்ஸ்.
அதனால இன்னைக்கு ஒரு நிமிஷம் எடுத்து கேள். என்னதான் என் ஆப்ஸ்டிக்கல்? அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டா உன் growth வேகமா இருக்கும். ஸோ நண்பா, ஃபைண்ட் யுவர் ஆப்ஸ்டிக்கல்ஸ் அண்ட் பிரேக் தம் ஒன் பை ஒன். நம்பர் 5, ஃபைண்ட் அ கீஸ்டோன் ஹேபிட்ஸ். இதுவரைக்கும் எதுல ஃபுல் ஃபோக்கஸ் ஒர்க் பண்ண போறீங்க? உங்க கோலை அச்சீவ் பண்ணதுக்கு தடையா இருக்கிற ப்ராப்ளமை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படின்னா இப்போ ஸ்மால் ப்ரோக்ரஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதாவது காலை லேட்டா எழுந்து ஆஃபீஸ் போறதுக்கு பதிலா சீக்கிரமா எழுந்து எந்த டிஸ்டர்ப் இல்லாம போற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்பிளா தான் தெரியும் நண்பா. ஆனா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா லைஃப் சேஞ்ச் வேற லெவல் இருக்கும். ஸோ நண்பா, ஜனவரி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதை விட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. லீவ் லைட். சேஞ்ச் வேற லெவல் இருக்கும். இந்த வருடம் கடைசி 2 அல்லது 3 மாதங்கள்ல ஏதாவது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ண விடாம இருக்கிறது என்னன்னு பாருங்க. அந்த தடையை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை ஓவர் கம் பண்ணாலே நீங்க நினைச்ச கோல்ஸ் அண்ட் சக்சஸை ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவீங்க நண்பா. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பா.